ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாங்க. அதுக்கு பேனில் பன்னீர் போட்டுக்கலாம். கொஞ்சம் பன்னீருக்கு அப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாங்க. இவ்வளோ தாங்க அரைக்கிறது. இஞ்சி பூண்டு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டாக அதை அரைக்கையில் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கூடயே இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். பேனில் மறுபடியும் கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு பன்னீர் கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டுக்கலாம். இது தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு வந்துடணும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, உடையவே உடையாது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், பேஸ்ட் போட்டு அரைச்சிக்கலாம். இதுதாங்க, இவ்வளோ தாங்க வேலை. இதில் வேறு எதுவுமே இல்லைங்க. மறுபடியும் கொஞ்சம் பட்டரை போட்டுங்க. எடுங்க, பட்டர் கொஞ்சம் இதாகட்டும். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சரிங்கண்ணா, போட்டு அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். சரிங்கண்ணா, ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. ஒரு கலக்கிங்க, நல்லா கலக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா நம்ம முந்திரி போடுறோம்ல. இது எங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு செஞ்சேன், காலையிலத்துக்கும் இருந்தது. அவ்வளோதான். தண்ணியெல்லாம் ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் கொதிச்சிருச்சுங்க, பன்னீர் போட்டுக்கலாம். ஓகே, பன்னீர் போட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க. ஓகேங்க, குழம்பு ரெடிங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கிறேன் நான், நல்ல டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். கஸ்தூரி மெத்தி தூவி ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. ஓகேங்களா, மறுபடியும் எரிய தேவையில்லை. ஒரு கலக்கி அப்படியே மூடி வச்சிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்களா, வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், சப்பாத்திக்கு செஞ்சேன்.